வாய்ப்பே இல்லை. அந்த ஒரு நெருடலை தவிர இந்த கதை, ஆனால் அந்த நெருடல் ஏன் ஏற்படுகின்றது என்றால் அந்த கதைக்கு அந்த ஒரு தேவை இருக்கின்றது. அதனால் அந்த நாடகத்திற்கு அதை பயன்படுத்தி இருக்கின்றார். உலக வழக்கிலிருந்து உலக வழக்கு என்பது இயல்பு வழக்கு, ஆனால் அந்த இயல்பு வழக்கை மீறியது தான் நாடக வழக்கு. அந்த வகையில் அதை ஏற்றுக்கொள்ளலாம். மற்றது, இந்த நாடகத்தில் மீண்டும் மீண்டும் கூறியது கூறல் என்ற ஒரு குறை இருப்பது போல தெரிகின்றது. ஆனால் அந்த கதையை நாடகம் எப்படியாக நடிக்கப்படும் என்பதை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் அந்த குறை கூட அது அங்கு நிறையாக தெரிகின்றது. அந்த நாடகம் ஒரு 5 மணித்துளி நாடகம் என்று சொன்னால் அந்த நேரத்தை 2 மடங்காக ஆக்கின்றது. அந்த திரும்ப கூறல் என்ற அந்த கூறியது கூறல் என்ற அந்த குறை மூலம். ஆனால் அந்த நாடகம் கடத்துகின்ற உணர்வை அது 10 மடங்காக கூட்டுகின்றது. அந்த வகையில் அந்த நாடகம் வெற்றி பெறுகிறது. அது சாமந்தி இதழுக்கு நல்ல வலிமையை சேர்த்துள்ளது. அடுத்ததாக நான் எடுத்துக்கொண்டது எங்களுடைய மதிபாஸ்கரன் அவர்களுடைய ஆடக சௌந்தரி என்ற வடமொழி கூத்து. மதிபாஸ்கரன் அவர்களை பற்றி கூற வேண்டும் என்று சொன்னால், உங்களுக்கு எல்லோருக்கும் தெரிந்தவர். அவர் கவிஞர், ஒரு அண்ணாவியார், நாடக ஆசிரியர், பேச்சாளர், நன்றாக பாட்டு பாடுபவர். அப்படியாக அவரை பற்றி அடுக்கிக் கொண்டு போகலாம். அவர் இதில் என்னென்று சொன்னால், இது ஆடக சௌந்தரி என்றது ஒரு வரலாற்றை அடிப்படையாக கொண்டு அமையப்பட்ட ஒரு கூத்து. இதன் மூலம் நான் ஒன்றை காண்கிறேன். ஆடக சௌந்தரி என்பவள் ஈழத்தில் ஒரு பகுதியை ஆண்ட பெண்ணரசி என்பது. இதை பற்றி இந்த மகாவம்சமோ இந்த சிங்கள ஆவணங்கள் எதுவுமே எடுத்து சொல்லாத விடயங்கள், இது தமிழர்களுடைய ஆவணங்களின் ஊடாகத்தான் இந்த கதை பெறக்கூடியதாக இருக்கின்றது. அவரை பற்றி ஆடக சௌந்தரி என்ற அந்த கதாபாத்திரத்தை இதற்கு முன் நான் அறியவில்லை. இவர்களுடைய இதை வாசிக்க வைத்ததன் மூலமாகத்தான் நான் அறிவேன். இங்க அந்த என்னன்னு சொன்னால், இப்ப இதை ஒரு நூலை வாங்கி அதுக்கு பிறகு வாசிப்பார்களோ இல்லையோ, அந்த ஆய்வுரை செய்பவர்களாவது வாசித்திருப்பார்கள். அந்த வகையில் இந்த சாமந்தி இதழ் வெற்றி பெறுகின்றது. அந்த ஆடக சௌந்தரி என்பவள் குலக்கோட்டையின் மனைவியாக கூறப்படுகின்றால், இந்த மகாவம்சத்தை பொறுத்த வரைக்கும் குலக்கோட்டனுக்கு இனியான ஒரு கிரெடிட் மகாசேனன் என்பவனுக்கு கொடுக்கப்படுகிறது. மகாசேனன் தான் அந்த குளத்தை கட்டினான், இந்த நீர்ப்பாசனத்தை பிரிக்கிறான் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. அது எனக்கு அதை சில வேளைகளில் பார்த்தால் குலக்கோட்டனோ மகாசேனன் என்ற அந்த ஐயம் ஏற்படுகின்றது போல இந்த ஆய்வாளர்கள் குழம்பி இருக்கின்றார்கள். சில ஆய்வாளர்கள் சொல்றார்கள் குலக்கோட்டன் தான் மகாசேனன் என்று. ஆனால் சைவ கோயில்களை இடித்தவன் எப்படி குலக்கோட்டன் போன்ற அந்த கோணேஸ்வர சிலையை கட்டியவனாக இருக்க முடியும்? அந்த இடத்தில் இந்த முனைவர் முருகு தயாநிதி என்பவர் அந்த ஆராய்ச்சிக்கு அவருடைய ஆய்விலே அவர் அது குலக்கோட்டன் தான் மகாசீனனோ என்ற அந்த ஐயப்பாட்டை தமிழை வெளிப்படுத்துகிறார். அங்கே தோல்வி இருக்கிறார். ஆனால் எங்களுடைய மதிபாஸ்கரன் ஆசிரியர் அந்த குழப்பங்களுக்குள் ஒன்றும் போகாது. ஏன்னு சொன்னால், இப்ப ஆடக சௌந்தரி என்ற வரலாற்று குறிப்புகளை பார்க்கும் பொழுது பலவேறான வேறுபாடுகள் இருக்கின்றன. மட்டக்களப்பில் ஒரு சிற்றரசு இருக்கு, அதுகள் எல்லாம் இருக்கின்றது. அந்த சிற்றரசு தலைநகராக உன்னடசிரி என்ற இடம் இருக்கின்றது. புவனேய கயவாகுவின் மலப்பு மகளாக ஆடக சௌந்தரியில் இருக்கின்றாள். அவள் கலிங்க நாட்டு மன்னனின் மகள். அந்த பிழையில் வைத்து அனுப்பப்படுகிறாள். ஏனென்று சொன்னால், அந்த ஆடக சௌந்தரிக்கு அங்கிருந்தால் பகைவர்களால் ஆபத்து என்று அந்த கதை அப்படியாக நிறைய விடயங்கள் எல்லாம் இருக்கின்றது. சீதையின் மறுபிறப்பு தான் ஆடக சௌந்தரி. அப்படியான நிறைய விடயங்கள் இந்த ஆய்வு மூலமாக என்னால் கண்டறியக்கூடியதாக இருந்தது. இவ்வாறான பல்வேறுபட்ட கருத்துக்கள் இருக்கின்ற பொழுதும் அத்தகைய அந்த வேறுபட்ட கருத்துக்களை எல்லாம் மிகச் சிறப்பாக எங்களுடைய ஆசிரியர் கையாண்டிருக்கின்றார். இந்த வகையில் இலங்கையின் வரலாற்றை அறிய மகாவம்சத்தையும் தாண்டி இந்த சிங்கள பாலி மொழி நூல்களையும் தாண்டி நாங்கள் சிந்திக்க வேண்டும் என்றதை வலியுறுத்துவதில் ஆசிரியர் வெற்றி பெறுகின்றார். இதை கயவாகு கூத்து என்றோ குலக்கோட்டன் கூத்து என்றோ அமைக்காது பெண்ணரசியான ஆடக சௌந்தரியை மையப்படுத்தி எழுதியதால் வெற்றி பெறுகின்றார். கூத்தை கூத்தாக மட்டுமன்றி
எழுத்து வடிவமாக ஆவணப்படுத்தியதாலும் வெற்றி பெறுகின்றார். அடுத்து மூன்றாவதாக நான் ஆராய வேண்டிய ஆக்கம் தமிழர் கலைகளும் மட்டக்களப்பு நாட்டுக்கூத்தும் என்று மணிபாஸ்கரன் ஆசிரியர் அவர் எழுதிய ஒரு எண் சீர்திருத்தம். இதனை நான் கூத்து பற்றிய கூத்து என்றுதான் கூறுவேன். ஏனென்றால் இதனை வாசிக்கும் பொழுது கட்டியக்காரன் கூத்தினை எவ்வாறு அறிமுகப்படுத்துவான் என்பது போல எனக்கு இருக்கின்றது. ஆசிரியர் அப்படி யோசித்து எழுதினாரோ எனக்கு தெரியாது, ஆனால் அது எனக்கு தென்படுகின்றது. அவருக்குள் ஒரு கவிஞர் இருக்கின்றால் அந்த கவிஞருக்குள் இன்னொரு அண்ணாவியார் இருக்கின்றது என்பது அதில் வெளிப்படுகின்றது. இப்ப நீங்கள் எடுத்துக்காட்டாக கூத்தென சொல்வது தமிழர் கலைதானே, குதித்ததை ஆடுவதால் கூத்து என்பாரே, ஆட்ட முறைகளால் வசந்தன் பறைமேளம் அதனோடு குரவையும் கும்மி தெருக்கூத்து என்பது நீங்கள் வடிவாக ஒரு கட்டியக்காரன் எப்படி அதை இந்த கூத்தை அறிமுகப்படுத்துவான் என்பது அந்த தாளமட்டில் பாடக்கூடிய மாதிரி இருந்தது. எனக்கு இதில் பயன்படுத்தி இருக்கும் ஒரு சொற்களை பற்றி நான் சொல்ல வேண்டும் என்று நினைக்கின்றேன். ஒன்று, வாசிக்காதவர் என்று பொருள் வாசியா அன்பர் என்ற சொல்லை பயன்படுத்துகின்றார். இது என்ன வாசியா? இது எனக்கு ஒரு நெருடலாக இருந்தது. என்னென்று வாசியா என்ற யாப்பினத்துக்காக போட்டிருப்பாரோ என்று எனக்கு ஒரு ஐயம். நான் அப்ப தேடி பார்த்தேன். இதே சொல்லை வாசியா நின்றான் என்று சொல்லி எங்களுடைய ஔவையார் பயன்படுத்தி இருக்கிறார். அப்படி என்று சொல்லும் பொழுது இது ஒரு இலக்கிய சொல்லாக பயன்பாட்டில் இருந்திருக்கின்ற சொல்லைத்தான் பயன்படுத்தி இருக்கின்றார். உங்களுக்கு பலருக்கும் தெரிந்த ஒரு சொல்லா இந்த ஔவையாருடைய பாடல் தான், கவையாகி கொம்பாகி காட்டகத்தி நிற்கும் அவையல்ல நல்ல மரங்கள் சபையின் நடுவே நீட்டோலை வாசியா நின்றான் குறிப்பறிய மாட்டாதவன் நல்மரம். அதிலே அந்த வாசியா நின்றான். அதே மாதிரி இவர் வாசியா அன்பர் என்று சொல்லி பயன்படுத்தி இருக்கின்றார். சிறப்பான ஒரு பயன்பாடு. அடுத்தது இதை ஒரு கால் தெரிந்தவர்கள், மதிபாஸ்கரன் என்ற பெயர் அல்லாதவர்கள் யாராவது இதை தெரிந்தால் எனக்கு கூறுங்கள். விரிந்தகர புடுப்பாடை. விரிந்தகர புடுப்பாடை யாருக்கும் தெரிகிறதா? அது எனக்கும் ஒரு குழப்பமாக இருந்தது. இது என்ன விரிந்தகர புடுப்பாடை? அது விரிந்த கரப்பு உடுப்பு ஆடை. அதைத்தான் அது அந்த மொழியில் இருக்கும் பொழுது, அதாவது இந்த ஜாப்பிலக்கணத்துக்கு அவை இருக்கும் பொழுது அது விரிந்தகர புடுப்பாடை என்று இருந்தது. அதை நான் யோசித்தேன், இன்னென்று ஒரு உடுக்கின்ற உடை எப்படி விரிந்தகர புடுப்பாடை என்று இருக்க முடியும் என்று. பிறகு நான் யோசித்து பார்த்தேன், விரிந்த கரப்பு உடுப்பு ஆடை. கரப்பு என்றால் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்திருக்கும், அந்த கோழி பூட்டி வைக்கிறதுக்கு பயன்படுத்த அந்த கூட்டுக்கு கரப்பு என்று சொல்றது. அதே மாதிரி அந்த மீன் பிடிக்கிறதுக்கும் அதே போல ஒரு அமைப்பை பயன்படுத்துவார்கள். அந்த சொல்லு அதாவது இந்த கூத்துகள்ல அரசர்கள் பயன்படுத்துகின்ற அந்த உடை, கட்டியிருக்கிற உடை அந்த விரிந்தகர உடுப்பாடை போலதான் இருக்கும். அந்த சொல்லை பயன்படுத்தியிருக்க சிறப்பான ஒரு சொல்லாட்சி. மிக்க மகிழ்ச்சியாக இருந்தது. இதை எனக்கு இதுவரைக்கும் அப்படி ஒரு சொல்லு நான் கேள்விப்பட்டதில்லை. மிகுந்த ஒரு சொல்லாட்சி, அதை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது. அதே போல இந்த களரி, கொசுவம், கங்குல் போன்ற அரும்பதங்கள் எல்லாம் பயன்படுத்தி இருக்கின்றார். ஆனால் என்ன அதில் சிறப்பு என்று சொன்னால், அரும்பதம் இது என்று சொல்லி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. முன் பின்னுள்ள சொற்களை பார்த்து அதனுடைய பொருளை நாங்களே அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையில் அதுவும் ஒரு சிறப்பாக அமைந்திருக்கின்றது. கூத்து என்றால் என்ன என்பது தொடங்கி கூத்து நிறைவுறுவது வரை கூத்தின் வகைகள், கூத்தில் பயன்படுத்தும் இனியங்கள், கூத்தில் பங்குபடுத்துவோர், கூத்திற்கான ஆடை அணிகலன்கள், மேடை எல்லாவற்றையும் மிக சிறப்பாக கூத்து பற்றிய கூத்து என்று சொன்னேன். அதில் ஒரு குறைவில்லாத ஒரு கூத்து மிக சிறப்பாக செய்திருக்கிறீர்கள். எனக்கு மிக்க மகிழ்ச்சி. நான் வாழ்த்துகிறேன். நிறைவாக கூத்து நாடகம் தொடர்பான இந்த 3 ஆக்கங்களும் சாமந்தி இதழுக்கு பெருமை சேர்க்கின்றன என்று கூறி எனது உரையை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். சிறந்த ஆய்வினை வழங்கிய கலைஞர் திரு ராஜ்குமார் குணரட்னம் அவர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு
இவரை மதிப்பளிக்க கவிஞர் திரு சயந்தன் பசுபதி அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். தொடர்ந்து நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்க வருபவர் ஒரு சிறுமி, திறமையானவர், நல்ல குரல் வளம் உடையவர். பல மேடைகளில் இவரின் தமிழ் மொழி மீதான திறனை கண்டு நான் வியந்திருக்கிறேன். அந்த வகையிலே செல்வி சோலை ராஜ்குமார் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். சாமந்தி என்ற இருமொழி இதழில் ஆங்கில ஆக்கங்களுக்கான ஆய்வுரையை வழங்குவதற்கு ஆரவி அவர்களை அழைக்க உள்ளேன். Aravi is a fourth-year life science student at the University of Toronto. She works in office administration at Cedarbrae Eye Doctors. She is also studying the violin at the 4th grade level with her teacher, Lasanti. In addition, Aravi volunteers at Nilsson Hospital, where she contributes her time to supporting the community and gaining valuable experience in the healthcare environment. I am glad to invite Aravi to provide a review about the English articles in Samandi 2026 Bilingual Annual Magazine. Anevanakum Vanakkam. Good afternoon, everyone, and I want to thank everyone for joining today's event. It is my pleasure to summarize and present two articles on Tamil heritage, language, and culture written by Akshay Jayabalasingam and Vanyamka Thurkesan. Firstly, the need for Tamil language education for younger generation, written by Akshay Jayabalasingam, explains why young Tamil people must learn and continue to speak their mother tongue. He explains how their language helps preserve our culture, traditions, and values, while also helping younger generations stay connected to their families and communities. He mentions that learning Tamil can help improve communication, memory, and critical thinking skills, while also encouraging schools and community organizations continue supporting the Tamil language education so that the language can be passed on to future generations. While reading this article, I was reminded that the language is crucial for us to keep our culture alive and is a part of who we are. Akshay's title captures the reader's attention by reflecting the main message, which is keeping our mother tongue alive for many generations to come. The second article, celebrating Tamil Heritage Month 2026 in Canada, written by Varnika Thuakiyanthan, shares not only her personal experience, but also the importance of Tamil Heritage Month. She begins by sharing her own experience of taking part in Tamil Heritage Month by performing Bharatanatyam, traditional Tamil folk songs, and other performances that celebrate the beauty and history of Tamil language. She then explains what Tamil Heritage Month is and why it is being celebrated every January across Canada. She tells us that this year marks the 17th celebration of Tamil Heritage Month and highlights this year's theme, Our Land, Our Roots. She explains how this theme encourages Tamil Canadians to learn more about their history, culture, and their family origins. Varnika's article title helps readers understand how meaningful it is to not only learn about Tamil Heritage Month, but also to be proud of our culture, who we are, and how we can continue to pass this on to future generations. Thank you. Thank you, Aravi, for providing valuable feedback about the English articles. Now we would like to welcome Taranya Seva to present
For Arabi. தமையந்தி பிரேம்ராஜ் அவர்கள் வாருங்கள். தமையந்தி பிரேம்ராஜ் வாருங்கள். இங்கே தொகுப்பு வழங்கினார். தமையந்தி பிரேம்ராஜ் அவர்களை மதிப்பளிக்க கேமமாலினி சுஜா தொகுத்து வழங்குவதற்கு முனைவர் வாசுகி நாள்ராஜா அவர்களை அழைக்கின்றேன். முனைவர் வாசுகி நாள்ராஜா அவர்கள் அண்ணாமலை பல்கலைக்கழக சிதம்பர வளாகத்தில் முனைவர் பட்டம் பெற்றவர். கனடா வளாகத்தில் தமிழ் மொழியியல் 2 முதுகலை பட்டம் பெற்றவர். கனடாவில் உயர் அரச பதவியில் வகித்தவர். நிகழ்ச்சி தொகுப்பாளராக பணிபுரிந்தவர். சிறந்த ஆய்வாளர், பேச்சாளர், கவிஞர் மற்றும் பல்வேறுபட்ட பட்டிமன்றம் போன்ற பல எல்லாத்துக்கும் மேலாக சிறந்த தமிழ் ஆசிரியர். மிக நன்றி அண்ணா. தமிழ் அழகுமலர் சோலையிலே ஆனந்தமாய் அழகு மலை சாரலிலே சாமந்தி பூத்திருக்கிறது. சுவை நிறைந்த பேச்சுக்களும் எண்ண பகிர்வுகளும் வெட்டி வேராய் அதன் சுவையினில் ஊறி மகிழ்ந்திருக்கும் எங்கள் அருமை பேராசிரியரே, என் அருமை தமிழ் உள்ளங்களே, அனைவருக்கும் வணக்கம். உங்களினுடைய இந்த அருமையான பொழுதிலே தொகுத்து வழங்குவதற்காக எனக்கு ஒரு வாய்ப்பினை தந்த அகணியண்ணாவிற்கு நன்றியை கூறிக்கொண்டு, சுவையான பேச்சுக்களில் கொஞ்சம் மயக்கம் இருக்கிறது. அந்த மயக்கத்திலிருந்து வெளியில் வந்து கொண்டு அருமையான ஒரு பேச்சினை நாங்கள் கேட்க போகிறோம். அதாவது, இன்றைய இலக்கிய துறையில் நீண்ட காலமாக ஆய்வுக்கும் விவாதத்துக்கும் உரிய 2 முக்கிய கொள்கைகள் உண்மையியலும் குறிக்கோள் நிலையில். அந்த வகையில் சாமந்தி இலக்கிய இதழின் வெளியீட்டு நடைபெறுகின்ற இந்த பொன்னான நாளில் சாமந்தி மலர்ந்து மனம் பரப்ப, இதழ் விரித்து செந்தமிழாய் சிரித்திட வெளியீட்டுரையை வழங்குவதற்காக அன்பென்று கொட்டும் முரசே அதில் யாருக்கும் விடுதலை உண்டு என்ற உணர்வுள்ள தமிழ் ஆர்வம் உள்ளவர், அறிவை வளர்த்திட வேண்டும் மக்கள் அத்தனை பேருக்கும் ஒன்றாய் என்று அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் மேல்நிலை கற்பித்தலில் விளங்குகின்ற செந்தமிழ் பேரொளி பேராசிரியர் பாலசுந்தரம் இளையதம்பி அவர்களை இங்கே அறிமுகம் செய்கிற பாக்கியம் எனக்கு கிடைத்திருக்கிறது. அந்த வகையிலே முதலிலே பேராசிரியரை வெளியீட்டுரையை சுவைப்பதற்கு முன்பு கவிதைகளுக்கான ஆய்வுரையை வழங்குவதற்காக கவிஞர் செல்வி மயில்வாகனம் அவர்களை இங்கே அழைக்கிறார். இங்கே செல்வி மயில்வாகனம் அவர்கள் மிக சிறப்பான இவரது பெயர் செல்வராணி நிரஞ்சன் என்பதாகும். இலக்கிய உலகில் செல்வி மயில்வாகனம் என்ற பெயருடன் படைப்புகளை படைத்து வருகின்றார். நைனா தீவை பிறப்பிடமாக கொண்டவர்.
கொழும்பிலும் யாழ்ப்பாணம் திருக்குடும்ப கன்னியர் மடத்தில் கல்வி கற்றவர். இவர் பேராதனை பல்கலைக்கழக பட்டதாரி. ஈழத்தில் 11 ஆண்டுகள் ஆசிரியராக பணியாற்றிய பின்பு கனடாவிற்கு புலம்பெயர்ந்து கனடா தமிழ் கவிஞர் கழகத்தில் இணைந்து யாப்பிலக்கணம் கற்று வருவதோடு அண்மை காலங்களில் சிறப்பான மரபு கவிதைகளை எழுதி வருகிறார். கனடா தமிழ் கவிஞர் கழகத்தின் நிர்வாக சபை உறுப்பினராகவும் விளங்குகிறார். வாருங்கள், நீங்கள் கவிஞர் செல்வி மயில்வாகனம் அவர்களே, தாருங்கள் உங்கள் உரையை. மிக்க நன்றி தொகுப்பாளர்களே. முக்கணியின் சாராக முச்சங்கம் மீதாடி மூவரசர் மணிமீதில் முழுநிலவா தவிழ்ந்தவளே, எக்காலமும் மணிலோடு உழவுகின்ற எந்திரையே, தாயே, தமிழே, இந்த இளையவழி முதல் வணக்கம். விடுதலை வேள்வியிலே வித்தான வேங்கைகளை மனதிருத்தி வணங்குகிறேன். அவையிருக்கும் சான்றோர், பெரியோர், நண்பர் அனைவருக்கும் அன்பான என் முதல் வணக்கம். மக்கள் மனங்களிலே மனப்பெருப்ப சாமந்தி புத்திருக்கிறாள். அவளுடைய தேனூரும் கவி இதழ்களை இதமாக நுகர்ந்தேன், கவித்தேன், சுவைத்தேன், இனித்தேன், மகிழ்ந்தேன், நெகிழ்ந்தேன், உங்களுடன் பகிர்ந்திட நினைத்தேன். அதற்காக வாழ்த்துறையில் இணைந்தேன். இனி மலரின் சுவைக்குள் செல்வோமா? வள்ளுவன் கூறும் வாழ்வியல் அன்பு என்ற தலைப்பில் தான் வணங்கும் தெய்வ புலவரை தெய்வமும் அன்பும் ஒன்றென தெளிவோம், தெய்வ புலவன் குரலை எங்கும் மொழிவோம் என புகழ்ந்தேற்றியுள்ளார் கவிஞர் ஜோதி ஜெயக்குமார். வாழ்த்துகள் ஜோதி அவர்களே. அம்மா என்றாலே அற்புதம்தான். அம்மா என்ற மூன்றெழுத்தின் உணர்வை கவிஞர் திரு பாலகிருஷ்ணன் அவர்கள் வரிகளில் புனைந்துள்ளார். உன்னுள் கருவாய் உருவான எனக்கு உருவம் கொடுத்தாய், என்னுள் ஒளியாய் என் மனதில் மனசாட்சியாய் இருப்பது நீ என அம்மாவை தொழுது பாடியிருக்கிறார் கவிஞர் பாலகிருஷ்ணன் அவர்களுக்கு வாழ்த்துகள். எழுதுகோலை கையில் எடு என்கிறார் கவிஞர் திரு போல் ஜோசப் அவர்கள். எழுதுகோலை மட்டுமல்ல, நீங்கள் ஒளிவாங்கியவரிடம் கொடுத்து பாருங்கள். உங்கள் அருகில் இருப்பவர் அனைவரையுமே கலகலப்பூட்டி மறந்துடுவார். வாய்க்குள்ளே ஒரு நா பேசும், கைக்குள்ளே நா பேசும் என்று தனது கவித்திறமையை பறைசாற்றுகிறார் திரு போல் ஜோசப் அவர்கள். வாழ்த்துக்கள் கவிஞரே. பிறப்பினை அரிசீர் விருத்தத்தில் அழகுற வணைந்துள்ளார் கவிஞர் பானுரைக்கா அவர்கள். விடுத்திடும் மூச்சும் நிலையிலேயே விலையிலா பிறப்பை உணர்ந்திடுவாய், குடுகுடு என்றே காலமோடும் குறுகிய நாட்களை தெரிந்திடுவாய் என்ற வாழ்வின் தன்மையை பக்குவமாக விளக்குகின்றார் பானுரைக்கா. நீங்கள் வாழ்க வளர்க உங்கள் கவித்திறமை. நிழல் என்ற கவிதையை தணலாக தந்திருக்கிறார் கவிஞர் திவ்யா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். இருள் படரும் என் தேகத்தை மறந்துவிட்டு அர்த்தமின்றி தேடுகிறேன். இருள் படரும் என் தேகத்தை மறந்துவிட்டு அர்த்தமின்றி தேடுகிறேன், இருளோடு மருளொன்றி சங்கமித்துக் கொண்டிருக்கும் என் நிழலை என அற்புதமாக சொல்கிறார் கவிஞர் திவ்யா அவர்கள். அவர்களுக்கு வாழ்த்துகள். இருக்கும் சூழலை இருவரும் புரிந்தால் இருக்கும் வரையும் காதல் பூக்கும் என பூவிக்கே புரிய வைத்திருக்கிறார் கவிஞர் வாணிதாசன் அவர்கள். ஒரு பூவின் காதல் என்ற கவிதையில் வாழ்க கவிஞரே. பனைமரத்தை எமது தாய் என்று நேசிப்பவர்கள் நாங்கள். நீர்வையூர் மைந்தன் அவர்களும் பயன் தரும் மரமே என் தாய் பனையே, என் சீதனமே, எனக்கு உயிர் நீத்து நீ உயிர் நீத்து என் உயிர் காத்தாய் என்று பதுங்கு குழி அமைக்க போர்க்காலங்களில் உதவிய பனையை நினைத்து நன்றியுடன் வணங்குகிறார். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் கவிஞர் அவர்களே. வானும் நிலவும் கூடும் வேளை தானும் மயங்கிய கவிதை படைக்கிறார் கவிஞர் ஜெயா செல்லத்துறை அவர்கள். வெண்மகங்கள் அவளை சூழ்ந்து ஒரு வெண்பட்டு திரை என விலக காதலன் சூரியனின் கடைசி பார்வையில் நாடும் கொள்கிறாள் நங்கை நிலவு. ஆஹா, அழகான கற்பனை. பெருகட்டும் உங்கள் கவித்திறன்.
கவிஞர் குப்பாச்சாரி அவர்கள் வளரும் கவிதை வனம் என்ற ஓரதிலே பகருடைய முன்பாக மலமளரென்று மலைமேல் வளரும் கவிதை வளர். உங்கள் அழகிய கவிதைக்கு வாழ்த்துகள் கவிஞரே. நம்மை மாற்றிய உலக மயம் என்று கூறுகிறார் கவிஞர் கோவி மாசிலாமணி அவர்கள். சுரமேழு களந்தெங்கும் இசையாதல் போல சுற்றும் என உலகத்தார் ஒன்றாதல் வேண்டும். உரமான கூட்டுறவு உடன் சேர வேண்டும். உலகமய நாட்டுறவு ஒளி வீச வேண்டும் என்ற தன் மன எழுச்சியை கவிதையாக படைத்த கவிஞருக்கு இந்த வாழ்த்துகள். ஈரோடு தமிழன்பன் பழகுவதற்கு நல்ல நண்பன் என ஈரோடு தமிழன்பனை பற்றி வியந்து நயந்து பாடியிருக்கிறார் கவிஞரான ராசேந்திரன் அவர்கள். வாழ்த்துகள் கவிஞரே. கவிஞர் சத்யராணி செல்லத்துறை அவர்கள் செந்தமிழை அழைத்து குரல்வன் செந்துறையில் கவி பாடியுள்ளார். தமிழை போற்றி தரணியை போற்றி அமிழ்தே சுவையே அருந்தமிழ் தேனி என தமிழ் பாடும் கவிஞரே வாழ்க வளர. அறம் பொருள் இன்பம் என்ற முப்பாடின் மரங்கள் ஆயிரம் மாண்புறச் சொன்னவர் திருக்குறள் தந்த செம்மல் என்று வள்ளுவரை அடைத்து கவிஞர் மார்க்கம் சந்திரன் அவர்களுக்கு வாழ்த்துகள். நன்றி என்னும் நல்லறம் பற்றி கவிஞர் ராஜினி சுபாகரன் அவர்கள் மண் கொடுத்த வேருக்கும் மழை கொடுத்த நீருக்கும் முகம் பார்த்த நிலவுக்கும் மூச்சு தந்த காற்றுக்கும் நன்றி சொல்வோம் என பாடுகிறார். வாழ்த்துகள் கவிஞர் ராஜினி சுபாகரன் அவர்களே. இம்மலரின் சுவையை சுவைத்த படிக்க சுவையுறும் அழகு கவிதைகளை அனைத்து கவிஞர்களும் அழகாக தொகுத்து தந்துள்ளார்கள். அனைவருக்கும் உங்கள் கவி பயணம் சிறப்புற நடைபெறவும் உங்கள் கவிதை வளம் மேன்மேலும் பெறவும் என்ற அன்பையும் வாழ்த்துகளையும் தெரிவிப்பதோடு இந்த அழகான சந்தர்ப்பத்தை எனக்கு தந்த அண்ணன் அகனி சுரேஷ் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி. மிக அழகாக அருமையாக ஒரு கவிதை எல்லா கவிதைகளையும் அழகாக ஆய்ந்து சொன்ன செல்வி மயில்வாகனம் அவர்களை மதிப்பளிப்பதற்காக திருமதி ஆதித்த கரானந்தா அவர்களை அழைக்கிறோம். உற்சாகம் கொஞ்சம் குறைவாக இருக்கிறது. தயவு செய்து கரகோஷம் போடுங்கள். பொங்கல் சாப்பிட்டால் பொங்கி வர வேண்டும் உற்சாகம். இங்கே அடுத்ததாக முக்கியமான கௌரவம் மதிப்பளிப்பு நடக்க இருக்கின்றது. அதாவது இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி அழகாக நடைபெறுவதற்கு தங்களுடைய ஆதரவை வழங்கிய விளம்பரதாரர்கள், அதாவது முக்கியமானவர்களை இங்கே கௌரவிக்க இருக்கிறோம். இந்த விளம்பர ஆதரவாளர்களுக்கான மதிப்பளிப்பிலே ஆர்டர் மாறிட்டுது, வெளியிட்டுற இதான் முதல்ல முடிப்பமாகண்டு சொல்லிட்டினோம். இங்கே நாங்கள் எல்லோரும் அண்ணாமலை பல்கலைக்கழகம் என்று சொல்லி இங்கே வந்த பேசியவர்களும் சரி, கட்டுரை எழுதியவர்களும் சரி, அழகாக எங்களை அறிமுகம் செய்ய வைக்கின்றதற்கும் அந்த அண்ணாமலை பல்கலைக்கழக நிறுவனர் சத்யா அக்காவுக்கு இங்கே நன்றியை சொல்லிக்கொண்டு இந்த இடத்திலே இந்த அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் தமிழ்துறை பொறுப்பாளராக இருந்து கொண்டும் இங்கே கனடாவிலே புலம்பெயர்ந்து வந்ததன் பின்பு 40 ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கிற எங்கள் பேராசிரியர் செந்தமிழ் பேரொழி பேராசிரியர் பாலசுந்தரம் இளையதம்பி ஐயா அவர்கள் இந்த வெளியீட்டுரை சாமந்தியினுடைய வெளியீட்டுரையை செய்ய இருக்கிறார். அவரை இங்கே அழைப்பதிலே மிக்க மகிழ்ச்சியாக நான் அழைக்க இருக்கிறேன். பேராசிரியர் பாலசுந்தரம் இளையதம்பி அவர்கள் தமிழ் உலகத்துக்கு கிடைத்த ஒரு வழிகாட்டி மட்டுமல்ல, சங்க இலக்கியத்திலும் தமிழ் இலக்கணத்திலும் மிகச்சிறந்த கூர்மையான ஆய்வாளர். தமிழ் சுவை மிக்கதாய்
கனடா அண்ணாமலை வளாகத்தில் கற்பிக்கும் தமிழ்துறை தலைவர் 2005 முதல் பணியாற்றுகிறார். 1969 1994 வரை பேராதனை, கொழும்பு, யாழ்ப்பாணம் ஆகிய இடங்களில் உள்ள பல்கலைக்கழகங்களில் விரிவுரையாளராக இருந்தவர். தமிழ்துறை தலைவராக பணியாற்றியவர். இந்தியா, ரஷ்யா முதலிய இங்கிலாந்து மற்றும் அமெரிக்கா முதலிய நாடுகளிலும் அரசுகளிலும் பல்கலைக்கழகங்களிலும் வழங்கிய புலமை பரிசுகளை பெற்று வெளிநாட்டு பிறப்பியலிலும் ஆய்வுகளிலும் மேற்கொண்டவர். தமிழியல் பண்பாடு சார்ந்த மகாநாடுகளில் பங்கு கொண்டு ஆய்வுரைகளை நிகழ்த்தி பாராட்டுக்களை பெற்றவர். அவர் 16க்கு மேற்பட்ட நூல்களை வெளியிட்டவர். 4 நூல்களுக்கு பன்னாட்டு விருதுகள் பெற்றவர். பேராசிரியருக்கு உலகத் தமிழ் சங்கம் மதுரை 2021 ஆண்டில், அயலக தமிழ் இலக்கிய உலகத் தமிழ் சங்கம் மதுரை 2021 ஆண்டில் அயலக தமிழ் இலக்கிய விருது வழங்கி மதிப்பளித்துள்ளது. அவருடைய நூல்கள் மிக பிரபல்யமாக தமிழ்நாட்டு அரசினால் கௌரவிக்கப்பட்டுள்ளன என்பதை இங்கே பெருமையோடு கூறிக்கொண்டு அவரை இங்கே வெளியுறவுத்துறை நிகழ்த்துமாறு அன்போடு அழைக்கிறோம். சபையிலே உள்ள அனைவருக்கும் இருகரம் கூப்பி வணங்குகின்றேன். பெரியோர்களே, உங்கள் முன்னிலையில் நிற்கின்ற பொழுது ஒரு திருக்குறள் ஞாபகத்தில் வருகின்றது. இயன்ற பொழுதில் பெருகி பார்க்கும் தம் மகனை சான்றோன் என கேட்ட தாய், யார் இங்க தாய், இங்கே யார் பிள்ளைகள் என்று கேட்டால், இந்த மேடையிலே இன்று 5 பேரை தவிர்ந்த அனைவரும் எனது பிள்ளைகள். அந்த வகையிலே நான் மிக மிக கொடுத்து வைத்தவன். எனது இறைவனுக்கு நான் நன்றி சொல்கின்றேன். பெரியோர்களே, இந்த சாமந்தி 2026 ஆண்டிதழ் நண்பர் எங்களுடைய கவிதை பேராசிரியர் கேள்வி எழுப்பினார். இது 1வது ஆண்டு என்ற பேரில் வந்தது ஆண்டு. நான் இந்த இடத்திலிருந்து கூகுள் எடுத்து போனேன். அவர் சொன்னார், கனடாவில் இது 3வது ஆண்டுகள். 1வது திருச்செழுத்தினுடைய அந்த இதழ் அமைப்பிலே ஒரு ஆண்டு வணிக இதழாக வந்திருக்கின்றது. காலம் சென்ற எனது நண்பர் ஆக்கிய குவியம் என்ற இது ஆண்டுகள் வந்திருக்கிறது. 3வதாக வந்திருப்பது எங்களுடைய இந்த சாமந்தி இதழ் என்பதை கூறுவதிலே நாம் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நிச்சயமாக யார் ஒரு பேச்சாளர் சொன்னார், கவிதா சொன்னார் நினைக்கின்றேன். இந்த சாமந்தி என்பது நீண்ட காலம் வாழக்கூடிய ஒரு நிற்கக்கூடிய ஒரு மலர் என்று அந்த போடுரை, அந்த வாழ்த்துரை இந்த சாமந்திக்கு அமையும் என்று நான் நம்புகின்றேன். பெரியோர்களே, இந்த இதனுடைய நோக்கம் பற்றி அவரை என்ன சொல்றான்னு பார்ப்பது மிக முக்கியமானது. இந்த இதழின் முன்னுரை மூலமாக நான் பின்வரும் கருத்துக்களை பதிவு செய்ய விரும்புகிறேன். அதை பற்றி எதுவும் சொல்ல இல்லை. தமிழ் மொழியில் பல்வேறு துறை சார்ந்த நூல்கள் வெளிவர வேண்டும். அறிவியல் துறைகளில் உயர்நிலை பெற்ற அறிஞர்கள் தத்தம் துறை சார்ந்த நூல்களை உருவாக்க வேண்டும். எந்த துறையிலும் தமிழாகவோ இருக்கலாம், எந்த துறையிலும் தமிழ் நூல்கள் உள்ளன என்ற நிலை உருவாக்க வேண்டும். சிறப்பான வாசகங்கள். எந்த துறையிலும் நிறைந்த தமிழ் நூல்கள் வர வேண்டும். நூல்கள் அச்சு வடிவங்களாக அல்லது மின்னூல்களாகவோ இருக்கலாம்.
அது இந்த காலத்துக்கு ஏற்ற வசனம். அதிகமான இளையோர்களும் படைப்பாளர்களாக நூலாசிரியர்களாக உருவாக வேண்டும். நல்ல உள்ளம். திருப்பியாக சொல்ல விரும்புகின்றேன். அதிகமான இளையோர்களும் படைப்பாளர்களாக நூலாசிரியர்களாக உருவாக வேண்டும். பெற்றோர்கள் தமது பிள்ளைகள் தமிழ் மொழியில் எழுதும், படிக்கும், உரையாற்றும் திறமை உள்ளவர்களாக வளர்க்க வேண்டும். இளையோர் தமிழ் மொழியை வகுப்புகளில் கற்றுக்கொள்வதுடன் அவர்களின் வீட்டுச் சூழல் தமிழ் சூழலாக இருக்க வேண்டும் என்ற ஒரு பெரிய அகன்ற பரந்த ஆழமான ஒரு எதிர்பார்ப்போடு இந்த இதழை தொடங்கியிருக்கின்றார். நிச்சயமாக இந்த எதிர்பார்ப்பு கட்டாயம் வேணும். நீங்கள் பயப்படாதீர்கள், உங்களுக்கு நல்ல களம் இருக்கிறது. இப்போதே அந்த அடித்தளத்தில் பலர் உங்களோடு இணைந்திருக்கிறார்கள். நிச்சயமாக இந்த சாமந்தி நீண்ட காலம் வாழும். ஏனென்றால் ஒரு விஷயம், இவருடைய முதலாவது படைப்பு இங்கே வந்த பொழுது அதை நான் தான் வெளியிட்டு வைத்தேன். அன்று நான் கூறினேன், இது முதல் நூல் அல்ல, இன்னும் பல நூற்றுக்கணக்கான நூல்களை நீங்கள் வெளியிட வேண்டும் என்று சொன்னேனா இல்லையா? எனவே வாய்ச்சொல் என்பது மிக முக்கியமானது பெரியவர்களே. இதிலே எழுதிய 16 கட்டுரைகள் எனது மாணவர்களுடைய கட்டுரைகள் சிறப்பாக இருக்கின்றன. அவற்றுடன் கவிதை படித்தவர்கள் 4 பேர் என்னுடைய மாணவர்கள். இந்த கூத்து பற்றி என் நண்பர் தம்பி அவரும் என்னுடைய மாணவர். கூத்து பற்றி ஒரு சர்ச்சை வந்தது, ஆடக சௌந்தரி பற்றி. இந்த ஆடக சௌந்தரி என்னுடைய அரண்மனை இருந்து 8வது மைல் தூரத்தில் என்னுடைய ஊர். அது உங்களுக்கு தெரியும், கல்முனை உலகப்படுத்தி சிந்தியுங்கள், இலங்கைப்படுத்தி சிந்தியுங்கள். கல்முனை எங்கள் ஊர் காரதீவு, அதுக்கு அடுத்த ஊர் இந்த ஊர் அட்டப்படம். ஒரு அட்டப்படம் உண்டு, அதெல்லாம் மீனாட்சி அம்மன் கோயிலும் இருக்கிறது. மிக பழமையான கோயில். நான் இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணி பார்க்கின்றேன். அந்த அட்டப்படத்திலே இன்றும் அரசாங்கம் தமிழரை தொட விடுவதில்லை. ஏனென்றால் ஆடக சௌந்தர்யனுடைய அரண்மனை அங்குதான் இருந்தது. நாங்கள் காலடியை வைத்து பார்த்திருக்கின்றேன். பல கட்டட அழிபாடுகள் இன்றும் இருக்கின்றன. அதை எவரும் தொட விடாத அரசு. உங்களுக்கு தெரியும். ஏனென்று உண்மையான வரலாறு அந்த வரலாறு அவரை பற்றி பல இலக்கியங்கள் அங்கே இருக்கின்றது. வி.சி. கந்தையா என்னுடைய ஆசிரியர், அவர் ஆடக சௌந்தரியை பற்றியே தான் நூல் எழுதியிருக்கின்றார். ஆடக சௌந்தரி நாடகமே இருக்கிறது. இவ்வாறு இந்த ஆடக சிங்கள நூல் எங்களுக்கு தேவையில்லை. மகாவம்சம் அது ஒரு கற்பனை கதை, சரிதானே? அது சொல்லப்படாவிட்டால் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. சொல்லவும் அன்றே தொடங்கி விட்டார்கள் இல்லையா, சொல்லக்கூடாது என்பதை திட்டமிட்டு இப்பொழுதும் நடக்கின்றது. தமிழகத்தில் உங்களுக்கு தெரியும், இதெல்லாம் ஒரு விஷயம் பேசக்கூட தொடர்ந்து பார்க்க வரும். இன்று தமிழகத்தில் எங்களுடைய கீழடிக்கு நடக்கின்ற அபலமான செய்தி தெரியும் உங்களுக்கு தெரியும். அது அறியாத தமிழக இருக்க முடியாது. மத்திய அரசு எனக்கு இந்திய அரசு விருதுகள் தந்திருக்கலாம், ஆனால் நான் தமிழன் சொல்லி ஆக வேண்டும். மத்திய அரசு